இப்போ என் கையில இருக்க இந்த ஐபோனுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸே வந்து இருக்கலாம். ஐபோனோட XR அப்படின்னா அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் வேற லெவல்ல இன்னும் ஹைப் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த ஐபோனை செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல நீங்க அண்டர் 20K கீழே வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு 25K கீழே நான் வந்து இந்த போனை வந்து கிடைக்குது ப்ரோ, சூப்பர் கண்டிஷன்ல கிடைக்குது அப்படின்னாலும் இந்த ரெண்டு விஷயத்த மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஆனா iOS 18 தான் இதோட கடைசி அப்டேட்டா இருக்க போது. அது இது 4G போனு, காம்பாக்டா தான் இருக்கும். இதே சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஐபோனோட SE 2025 வரப்போது. ஆனா என்ன ஒரு ரெண்டு சேஞ்ச் இருக்க போது. அதுல டைப் சி வரப்போது, அதே மாதிரி OLED டிஸ்பிளே இருக்க போது. இதுல சூப்பர் ரெட்டினா டிஸ்பிளேனாலும் டிஸ்பிளே வந்து தரமா இருக்கும். ஆனா இதுல நான் ஷூரா சொல்லுவேன் கோடு விழாது. ஆனா OLED எல்லாம் வந்து கோடு விழுமா விழாதா அப்படின்றதான் தெரியல. கடைசி 3 வருஷம் என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்டென்ஸான யூசர்லாம் கிடையாது. கேமராஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கடுத்து சோஷியல் மீடியா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து வீடியோஸ் பார்க்குறது, இதுக்கெல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா 93% பேட்டரி ஹெல்த் வந்து இருக்கு. வேற லெவல் ஃபோன். இப்போவும் அண்டர் 20K கூட உங்களுக்கு XR வந்து 128GB வேரியன்ட் பக்காவான கண்டிஷனில் கிடைச்சுன்னா சூப்பர் டீலு.